வைத்த உணவை ஊட்டி வைத்தால் உண்ணுகின்றேன். உணவுங்கிறது சாதாரணப்பட்ட விஷயமே கிடையாது. எல்லா வசதியும் இருக்கும். ஆனா சப்பாத்தி தான் தின்னுட்டு இருக்க முடியாது இருக்கும். சர்க்கரை அதிகமாயிடும். அங்க வீட்டுல வேலை பார்க்குறவன் 25 இட்லி சாப்பிடுவான் தேங்காய் சட்னியோட. அப்ப ஊட்டி வித்தால் உண்ணுகின்றேன். இறைவன் ஊட்டி வைக்கிறான். சாப்பாடுங்கிறது சாதாரண விஷயத்துல சாப்பாடை குறை சொல்லக்கூடாது. ஆதிசங்கர் சொல்றார், பிச்சாந்தேகி பிச்சாந்தேகி கிருபாவலம் மனகரி மாதா அன்னபூர்ணேஸ்வரின்னு அன்னபூர்ணா அட்டகர் அஷ்டகத்தில் சொல்றார். நாம என்ன சாப்பிடும் போது பிச்சைக்காரன் ஆயிடுறோமா? சாப்பாடு போடுறவங்க எவ்வளவு கோடீஸ்வரங்க அன்னபூர்ணி ஆகிடுறாங்களாம். அதனால அன்னபூர்ணி போடக்கூடிய சாப்பாட்டை குறை சொல்லக்கூடாது. இதுவரையில் நான் சாப்பாட்டை இந்த மந்திரத்தை படிச்சதுக்கு அப்புறம், அன்னபூர்ணா அஷ்டகத்தை படிச்சதுக்கு அப்புறம் நான் சாப்பாட்டை போட சொன்னதே கிடையாது. எங்கள் வீட்டில எல்லாம் இந்த சாப்பாடு எப்படி இருக்கு என்ன கேட்க மாட்டாங்க. எப்படின்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். குழப்பா இருந்தா கூட நல்லா இருக்கும். ஏன்னா இறைவன் ஊட்டி வித்தால் உண்ணுகின்றேன், உறங்கு வித்தால் உறங்குகின்றேன். உறக்கம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. இல்லை ஏசி போட்டு எல்லாம் போட்டாலும் தூக்கம் வராது. அப்ப உறக்கம் 16 புரியாத நிலைமை வேணும். 16 செல்வங்கள்ல ஒண்ணு என்னன்னா உறக்கம். உறங்கு வித்தால் உறங்குகின்றேன், உறங்காது என்றுமே ஆட்டி வித்தால் ஆடுகின்றேன். இறைவன் நம்மளை எல்லாம் ஆட்டி வைக்கிறான். நல்லவளையா நல்ல விதமா ஆட்டி வைக்கிறான். ஒரு சிலரை பாத்தீங்கன்னா கோர்ட்டு கேஸ் ஆஸ்பத்திரின்னு அலைகிறான். ஒரு சிலர் சாப்பிட்டது அப்புறம் பாத்தீங்கன்னா சாப்பிட்டதை விட ஜாஸ்தியா மாத்திரை அள்ளி சாப்பிடுறான். எனக்கு 60 வயசு ஆக போகுங்க. டெய்லி 200-250 கிலோமீட்டர் பைக்ல போறேன். அப்ப என்னன்னா இறைவன் நமக்கு எல்லாம் இறைவன் நல்ல விதமா ஆட்டி வைக்கிறான். எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி.